ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொலு நெருங்கிட்டுருக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கொலுக்காக எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கோம். கொலு டைமில் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுண்டல் ட்ரை பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் சாபுதானா சுண்டல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். இந்த சாபுதானா சுண்டலுக்கு என்னென்ன தேவைங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி சாபுதானா இருக்குல்ல, ஜவ்வரிசியை நல்லா 1 ஹவர்லேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஆகிடும். இது வரைக்கும் நம்ம ஊற வைக்கணும். ஏற்கனவே ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பச்சை பாசிப்பயிறு. இதையும் நான் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. இது நீங்கள் முளைக்கட்டின பயிரும் யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பட் நான் இன்றைக்கி சாதாரணமாக முளைக்கட்டாத சும்மா பயிர் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காரத்துக்கு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பச்சை மிளகா நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம விருப்பம் தான், அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோ ஸ்பைஸ் வேணும்னா நீங்கள் 2ஆக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கேரட்டை நான் துருவி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கடைசியாக நம்ம மேலே ட்ரெஸ்ஸிங்காக கொத்தமல்லி போட போகிறோம். தாளிக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். அப்புறம் இஞ்சி துருவி கொஞ்சம் போட போகிறோம். இது போக நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் போட போகிறோம். ஃபைனலாக அது நம்ம விருப்பம் தான், ஆப்ஷனல் தான். அது போக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதோட அளவு சொல்லிடுறேன். இப்போ சாபுதானா 4 கப் எடுத்திங்கன்னா நீங்கள் 3 கப்புக்கு பச்சை பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. Please click on the CC button in YouTube video player if you want to see this video with English subtitles. இது ரொம்ப ஹெல்த்தியான சுண்டல். இது கண்டிப்பாக கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட அப்பப்போ பண்ணலாம். எல்லாருமே ஒரு வித்தியாசமாக இருக்கே, நம்ம ஜவ்வரிசிலாம் போட்டு பண்ணுறோமே அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் ஆர்வமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் திங்ஸ் எல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. பார்க்கறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்த்தியான சாபுதானா சுண்டல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதில் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற சுண்டல் பேர் பச்சை பாசிப்பயிறு பன்னீர் சுண்டல். இதுக்கு இந்த மாதிரி பச்சை பாசிப்பயிரை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன்.
வேக வைக்கும் போதே நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுவும் நீங்கள் வந்து முளைக்கட்டின பயிர் எடுத்துக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியானது. அது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம் தான். நான் நார்மல் பயிர் தான் எடுத்து வேக வச்சுருக்கேன். இதோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நீங்கள் 2 கப் எடுத்திங்கன்னா பன்னீர் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அதுதான் இதோட குவான்டிட்டி அளவு. இது வந்து பன்னீர் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். நல்லா இந்த கிரேட்டர் வச்சு நல்லா குட்டி குட்டியாக துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே உள்ளே வந்து இதை மேலே தூவ போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நான் கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் போட போகிறேன். இஞ்சி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் துருவி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ எண்ணெயை காய வச்சுக்கிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நீங்கள் கடுகும் சீரகமும் போட்டுக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். எதோ நீங்கள் ஏதாவது ஒன்று கூட போட்டுக்கலாம், இல்லை 2மே வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது வந்து பன்னீர்னு யாரும் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக தேங்காய் மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்பைஸ் விரும்புகிறவங்க அப்படின்னா நீங்கள் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் வந்து ஸ்பைஸ் போடலை, உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பச்சை பாசிப்பயிறு பன்னீர் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற சுண்டல் வந்து மிக்ஸ்டு வெஜ்ஜு சுண்டல். இந்த சுண்டலுக்கு இப்போ என்னென்ன தேவைங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் பாசிப்பயிரை வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து முளைக்கட்டின பயிரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து முளைக்கட்டாமே யூஸ் பண்ணலாம், அது வந்து உங்கள் விருப்பம்தான். இதுக்கு வந்து நீங்கள் பாசிப்பயிறு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் ஃபேவரட்டான பயிர் எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து வெஜிடபிள் அப்படிங்கிறதுனால நம்ம காய்கறிலாம் போட போகிறோம். அதனால் வந்து நான் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோவை நான் ஒரு ஹாஃப் பொட்டேட்டோவை வேக வச்சுருக்கேன், தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து நீங்கள் எவ்வளவு இந்த பயிர் எடுக்கிறீங்களோ அதில் வந்து பாதி அளவுக்கு இந்த வெள்ளரிக்காயும் இந்த பொட்டேட்டோவும் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து வெள்ளரிக்காவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தக்காளி பார்த்திங்கன்னா, தக்காளி நம்ம விருப்பம் தான். நீங்கள் வந்து ஹாஃப் தக்காளி போட்டுக்கலாம், இல்லை 1 தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து ஹாஃப் தக்காளியை வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம், நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் எடுத்துருக்கோம். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை 2ஆக வெட்டி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகும் சீரகமும் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்றுனா கூட ஓகே தான். இது பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் தான். நீங்கள் ஈவினிங்க்கு சும்மா கூட பண்ணலாம்.
இது இப்போ நம்ம சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதில் வந்து காரமான டேஸ்ட் வேணும், பீச்சில் போடுற அந்த டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காரத்துக்கு சாம்பார் தூளும் உப்பும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சாம்பார் தூள் யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 ஸ்பூன் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரு பவுட்ரு பண்ணி இல்லை அதை தூவி விடுங்க அந்த பவுடரை. அது போக லெமன் வந்து நீங்கள் 2 or 3 drops போர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே பீச்சில் பண்ணுற சுண்டல் டேஸ்ட்டே வந்துடும். இப்போ நம்மளோட இந்த மிக்ஸ்ட் வெஜிடபிள் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வாட்டி நம்ம நவராத்திரிக்கு எப்படி விதவிதமான சுண்டல் பண்ணி எல்லோரும் அசத்துறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் எல்லாம் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை.